வணக்கம். புரட்சி தலைவர் இதய தெய்வம் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்களையும் வணங்கி தமிழகத்தினுடைய அரசியல் நிலவரம் பற்றி என்னுடைய கருத்தை தெரிவிக்கிறேன். நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிடவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிடவில்லை என்பதனால் திராவிட முன்னேற்றக் கழகம் 1,30,000 வாக்குகளுக்கு மேல் வாங்கியிருக்கிறார்கள். அதை எதிர்த்து போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்குகள் 54,000 வாக்குகள் கிட்டத்தட்ட வாங்கியிருக்கிறார்கள். மூன்றாவதாக நாம் தமிழர் இயக்கம் 10,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறார்கள். இதிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்தவுடனே தேர்தலில் போட்டி இல்லை என்று ஒதுங்கி கொண்டார்கள். ஒதுங்கியதற்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தொண்டர்கள் நீங்கள் எதற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அது உறுதியாக சொல்லியிருக்க வேண்டும். மறைமுகமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போடக்கூடாது என்பது கருத்து. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போடவில்லை என்றால் அந்த வாக்குகள் நாம் தமிழர் இயக்கத்துக்கு தான் அதிமுககாரர்கள் போடுவார்கள் என்று இவர்களுடைய கருத்து. பொதுமக்களுடைய சூழ்நிலை என்னவென்றால் ஆதிதிராவிடர் மக்களை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வாக்களிக்கவில்லை, நாம் தமிழருக்கும் வாக்களிக்கவில்லை. மற்ற மைனாரிட்டி ஜாதி உள்ளவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அவர்களும் நாம் தமிழருக்கும் வாக்களிக்கலை. எல்லாருமே சேர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களித்து அது என்னன்னா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாக்குகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பெரும்பான்மையாக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பளிக்கிறது. இந்த வாய்ப்பை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பினை கொடுத்தார்கள். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிமுக வாக்குகள் ஒரு 5% வாக்குகள் தான் சென்றிருக்க முடியும். அதுவும் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதிமுகவில் உள்ளவர்கள் போட்டிருக்கலாம். பாமகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சு களத்தில் இறங்கியிருக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து களத்தில் இறங்கியிருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கும். அதிமுகவை சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலே குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அந்த சட்டமன்ற தொகுதியின் வாக்கு எண்ணிக்கையில் குறைவான வாக்குகள் தான் தோல்வி. அதில் பாமகவும் பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இதெல்லாம் கூட்டணியாக இருந்திருந்தால் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் அவர்கள் வெற்றி பெற்றிருப்பார்கள். அது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று நாங்கள் தான் இங்கே தமிழகத்தில் இனி எந்த இயக்கத்திற்கும் வேலை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வழிவிட்டு இருக்கிறது. மீண்டும் அந்த வழியை விடாமல் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலையும் 2026 வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் அவர்கள் மனதிலே வைத்து நாம் முன்பே கூறியது போல இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்த வேண்டும். ஒவ்வொருக்கும் ஈகோ இருக்கக்கூடாது. நீ பெரியாளா நான் பெரியாளா இல்லாமல் இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்தி கழக தொண்டனை
சிக்கல் இல்லாத எங்கே போய் ஓட்டு போடுறதுன்னு தெரியாதே உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடணும் அதிமுக தொண்டன்கிற ஒரு நிலைமையை கொண்டு வந்து விட்டது போல மீண்டும் அதுபோல் ஒரு நிலைமையை கொண்டு வந்து விடாமல் அதிமுக தொண்டன் தமிழகத்தில் எதிரின்னா அதிமுகவுக்கு திமுக தான், திமுகவுக்கு அதிமுக தான். அந்த நிலைமையை புரட்சித் தலைவர் அவர்களும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் உருவாக்கி விட்டு சென்று விட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது அதிமுக தொண்டன் திமுகவுக்கு போய் வாக்களிப்பது என்பது அது யார் தவறு? தலைமையினுடைய தவறு. இது மிகப்பெரிய தவறு, சாதாரண தவறுல இது மிகப்பெரிய தவறு. இதுபோல தவறுகள் மீண்டும் ஏற்படாமல் இருக்க நீங்கள் எந்த ஒரு காழ்ப்புணர்வும் இல்லாமல் கழகத்தை ஒன்றுபடுத்த வேண்டும். கழகத்திற்கு யார் பொதுச் செயலாளர் வந்தாலும் சரிதான், உங்களுக்குள் கலந்து பேசி நீங்கள் அந்த பதவிகளை பொறுப்புகளை வகுத்து இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்துகின்றேன். என்னுடைய ஆசை இந்த இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இதே எனக்கு என்ன ஆசை இருக்கிறது அதை தான் அடிப்படை தொண்டர்கள் ஒவ்வொருவரும் எண்ணுகின்றார்கள். இந்த இயக்கத்திலே இரட்டை இலை என்பது நமது கழகத்திற்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். அந்த இரட்டை இலையை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு செல்வாக்கு என்பது நாம் நினைக்கிறது தவறு. இரட்டை இலைக்கு என்று ஒரு மாசு இருக்கிறது, அது இல்லை என்று சொல்லவில்லை. அந்த இரட்டை இலையிலேயே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1980 நாடாளுமன்ற தேர்தலிலே திமுகவும் காங்கிரசும் கூட்டணி, அதிமுக தனித்து நின்றது. அப்பொழுது தமிழகத்திலே நாம் 2 இடம்தான் வந்தோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 இடம்தான் வெற்றி பெற்றது. பாக்கி பாண்டிச்சேரி சேர்த்து 38 இடங்களை திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் வெற்றி பெற்றது. அந்த புரட்சித் தலைவர் இருந்த காலத்திலேயே இரட்டை இலை சின்னம் தோல்வியுற்றது என்பது உண்மை. அதை வைத்துக்கொண்டு நாம் இப்போ பேச முடியாது. அடுத்து சட்டமன்ற தேர்தலில் புரட்சித் தலைவர் அவர்கள் அந்த தேர்தலில் இருக்கும்போது இரட்டலைக்கு வாக்களித்து புரட்சித் தலைவர் நான் என்ன தவறு செய்தேன், அவங்க ஜெயித்த உடனே புரட்சித் தலைவர் அவர்கள் ஆட்சியை கலைக்கிறார்கள். அந்த ஆட்சியின் கலைப்பினுடைய எதிரொலியாகத்தான் தமிழகத்திலே புரட்சித் தலைவர் அவர்கள் மீண்டு வருகிறார்கள். அதை நினைத்து கொண்டு சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்திலே வாக்களித்தவர்கள் சட்டமன்றத்திலே அதிமுக வாக்களித்தார்கள் என்று இன்றைய சூழ்நிலை கிடையாது. அதை முதல்ல நீங்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் உணரணும். வருகின்ற 2026 நமக்கு தான். இது பாராளுமன்ற தேர்தல், இது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறது தவறு. ஏன்னு சொன்னால் புரட்சி தலைவர் வேறு, புரட்சி தலைவி அம்மா வேறு, நாம் வேறு. இதெல்லாம் நீங்கள் உணரணும் என்பது என்னுடைய கருத்து. நான் சாதாரண ஆளாக இருந்தாலும் நீங்கள் பெரும் தலைவர்களாக இருந்தாலும் என்னுடைய கருத்து நான் அடித்து பேசுவேன். புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இல்லை நாம் என்பதை நீங்கள் மனதில் உணர்ந்து, அவர்கள் புரட்சித் தலைவரே தன்னை வசைப்பாடியவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வசைப்பாடியவர்கள் பேசியவர்களெல்லாம் மீண்டும் அதிமுகவுக்கு வரும்போது அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக்கி அவர்களை மந்திரி ஆக்கினார் புரட்சித் தலைவர் அவர்களும். அதே புரட்சித் தலைவி அம்மா அவர்களை ஜார்ஜ் என்கும் பொழுது தன்னை யார் யார் எப்படி பேசினார்களோ அவர்களுக்கெல்லாம் பெரிய பதவி கொடுத்து அம்மா அழகு பார்த்தாங்க. அவங்களே அவ்வளவு செல்வாக்கு உள்ளவர்களே, அவ்வளவு சிறப்பு மிக்கவர்களே. இதெல்லாம் நாமெல்லாம் யாரையும் கழகத்தில் எதிரின்னு பார்க்காமல் கூப்பிட்டு அவர்களுக்கு பதவியையும் கொடுத்து அவர்கள் மூலியமாக வெற்றியவும் அவர்களை வெற்றி பெற செய்து அவர்கள் அமைச்சர் பதவி என்று கட்சியினுடைய தலைவர் பதவி, கட்சியினுடைய பொறுப்புகளை கொடுத்து அழகு பார்த்தவர்கள் 2 தலைவர்களும். அந்த 2 தலைவர்களும் பின் வந்தவர்கள் தான் நாம். அவர்கள் என்ன பண்ணினார்களோ அதை அவர்களுடைய பின்னணி வந்த நாம்
அவர்களுடைய பின்னணியில் நாம் செயல்பட என்பது என்னுடைய கருத்து. அப்படி செய்தால்தான் நாம் மீண்டும் தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அமைக்க முடியும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத ஒரு கருத்து. என்னடா இவன் பேசுகிறான், இவனுக்கு என்ன தெரியும்லாம் நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்கிறது உண்மை. நீங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரிதான், அண்ணன் இபிஎஸ் அவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், என்னை பொறுத்தவரைக்கும் இன்று இருக்கின்ற உங்களை கெடுக்கிறவர்களே செய்தி தொடர்பாளர்களும் தொண்டர்கள். ஒரு சிலர்கள் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தான் ரெட்டலை தான் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறதெல்லாம் ரைட்டு. அவர்களெல்லாம் கண்மூடித்தனமாக பேசி கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் என்னுடைய கருத்து. அதை நீங்கள் நம்பாதீர்கள். நாம் ஆட்சிக்கு வர வேண்டும். நீங்களே முதலமைச்சராக வாங்க, நீங்களே கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருங்க. காட்சி வரணும், ஆட்சி வரணும். அதுதான் தொண்டர்களுடைய கருத்தை வழிய நீங்கள் இன்னைக்கு நினைக்கலாம் 2019 தேர்தலிலும் நாம் தோற்று விட்டோம், ஒரு இடம் தான் வந்துன்னு சொல்கிறீங்க. ஆனால் 2019 தேர்தலில் அதிமுக ஓட்டையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஓட்டு வித்தியாசத்தையும் பாருங்கள். அதே இன்று 2024 ஒவ்வொரு தொகுதியினுடைய இருக்கிற ஓட்டு வித்தியாசத்தில் பாருங்கள். காரணம் என்ன? அன்று டிடிவி தினகரன் அவர்கள் நம்மளிடத்தில் இல்லை, பிரிந்து போய்விட்டார். சில சதவீத ஓட்டுகளை அவர் வாங்கினார். இன்று ஓபிஎஸ் அவர்களுக்கும் தென் தமிழ்நாடு மட்டுமல்ல, என்னுடைய கருத்து தென் தமிழ்நாடு மட்டுமல்ல, கொங்கு மண்டலத்திலும் ஓபிஎஸ் அவர்களுக்கு வாக்குகள் இருக்கிறது. வட தமிழகத்திலும் அவர்களுக்குன்னு வாக்கு இருக்குது. 1% வாக்கு வச்சுக்கிங்க, 2% வாக்கு வச்சுக்கிங்க, 5% வாக்கு வச்சுக்கிங்க. குறைந்தபட்சம் ஆவரேஜாக ஓபிஎஸ் அவர்களுக்கு குறைந்தபட்சம் 5-7% வாக்குகள் அவர்களுக்கு மறைமுகமாக இருக்கிறது. இது உறுதி. நான் அவருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறவங்களாம் நினைக்க வேண்டியதான். 5-7% வரைக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கிறது வாக்குகள். அதனால தான் தென் மாவட்டங்களிலும் சென்னை போன்ற நகரங்களிலும் கொங்கு மண்டலங்களில் வாக்குகள் குறைந்தது காரணம் என்று சொன்னால், ஓபிஎஸ் அவர்களும் ஒரு பெரிய ஒரு இடத்தில் இருக்கிறார். அவர்களோடு தஞ்சை மாவட்டம் ஆர் வைத்திலிங்கம் அண்ணன் அவர்கள் ஒரு வாக்கு வங்கியை வைத்திருக்கிறார். அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கிறது, அவருக்குன்னு ஒரு சில கூட்டங்கள் இருக்கிறது. ஆனால் அவரையெல்லாம் நீங்கள் சர்வசாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது. அதனால தான் சென்ற 2019 தேர்தலையும் 2019 தேர்தலில் வாங்கின வாக்குகளுக்கும் சென்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் வாங்கின வாக்குகளுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறதுன்னு சொன்னால், இவர்கள் எல்லாம் பிரிந்து சென்று விட்டார்கள். அன்று ஓபிஎஸ் அவர்கள், வைத்திலிங்கம் அவர்கள் இவர்களெல்லாம் கட்சியில் இருந்த பொழுது நாம் 65 சட்டமன்றத்தை தான் பிடித்தோம்னு சொன்னால், அவர்களுடைய வாக்குகள், அவருடைய செல்வாக்குகள் அங்கே இருந்ததுனால அந்த சட்டமன்ற தேர்தல் வந்தது. அப்போ தென் மாவட்டங்களில் என்ன வித்தியாசமாக வாக்குகள் வந்ததா, எத்தனை எம்எல்ஏக்கள் வந்தாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். அங்கே எத்தனை சதவீத வாக்குகள் இருந்தது சட்டமன்றத்திற்கு, அதை நினைங்க. இவர்கள் இருந்ததனால் அங்கே எத்தனை சதவீத வாக்குகள் இருந்தன, இன்றைக்கு எத்தனை சதவீத வாக்குகள் குறைந்திருக்கின்றன என்பதை நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். அப்படி செய்தால் ஓபிஎஸ்க்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது? அவர் தேனியில் நின்றுதான் ஜெயிச்சிருக்கலாம். உண்மை, தேனியே அவருடைய நண்பர் டிடிவி அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார்கள். அவர் நாங்கள் நிற்கிறேன்னு சொல்கிறதுனால மனம் ஒத்து சரி நிற்கட்டும்னு சொல்லிவிட்டு அவர் போய் ராமநாதபுரத்தில் நிற்கிறார். சில பேட்டியை சில செய்தி தொடர்பாளலாம் கேள்வி கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப பெரிய இதாக இருக்குது. ஓபிஎஸ் அவர் மவனை நிறுத்தியிருந்தார், அவர் ஏன் நிறுத்தலை அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அப்பமாவும் 2 பேருமே அரசியல் இருக்கட்டும், இல்லைன்னு சொல்ல, அவரும் நிற்கிறது 2னாக்கா அவர் மௌனம் நிற்க வேண்டியது தானே, அவரும் நிற்க வேண்டியது தானேன்னு கேள்வி கேட்டால் இது என்ன அர்த்தம்? அப்போ நான் இங்கே நிறுத்திவிட்டு மௌனம் அங்கே நிறுத்தினாக்கா இருக்கிற 2 சீட்டுமே அவங்க நிறுத்திட்டாங்கன்னு சொன்னாக்கா அவருக்கு இருக்கிற மரியாதை கூடாதா? எனக்கு ஸ்டாலினா இல்லை கருணாநிதி குடும்பம் மாரி அப்பா மவன் பேரன் பேத்தி எல்லோரும் நிற்கிறது மாரி நிற்கட்டும், நிற்கவங்கன்னு சொல்லலை. 24 நாம் ஒரு 25 தொகுதியில் அதிமுக ஓபிஎஸ் அணியில் நின்றுருந்தால் ஒரு சீட்டு அவருடைய பையன் நின்றுருக்கலாம், அவர் ஒரு சீட்டை நின்றுருக்கலாம். நிற்கிறதே இடமே
ஒரு இடம் தான். அதில் வந்து அவர் மௌனம் நிறுத்தினான்னா இவர் நின்னான்னு கேள்விலாம் சில பேர் இந்த செய்தி தொடர்பாளர் கேட்குறாங்க, சிலர் கேட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் பெரிய தவறான கருத்து. அது தவறான இது அவங்களுக்கு நினைச்சது பூரா கேட்டுட்ருக்காங்க. கட்சி ஒன்றுபடணும் சொன்னால் அவர்கிட்ட ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குது, தினகரன்ட்டு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குது. அதை நீங்கள் வந்து மறக்க முடியாது. நீங்கள் அதை இல்லாமல் எந்த கூட்டணி வைத்தாலும் சரிதான். நாம் தமிழர் கட்சியை வந்து நீங்கள் சேர்த்தாலும் சரிதான், விஜய் வந்து அவர் கட்சியை கூட்டணி வச்சுட்டாலும் சரிதான், நீங்கள் எந்த கட்சி கூட்டணி வச்சாலும் நம்ம கட்சி நம்மள்கிட்ட இருக்கிற ஓட்டம் முதல்ல சேருங்க. கூட்டணி கட்சி மாற்று கட்சியை வந்து கொண்டு வந்து அவர்களுக்கு சீட்டை கொடுத்து அவர்களை உருவாக்குவதை விட நம்மள்கிட்ட இருக்கிற தொண்டர்கள் இன்று பிரிந்து கிடக்கிறான். என்னை போல வெகு தொண்டர்கள் மனமுடைந்து இருக்கிறான். நீங்கள் எல்லாரையும் ஒன்று சேருங்க. அவங்களெல்லாம் ஒன்று சேர்க்கும் பொழுது அனைத்து தொண்டர்களும் ஒன்றாக சேருவான். அந்த ஒன்று சேரும் பொழுது அவர்களுடைய உழைப்புகள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய வழியில் வந்தவர்கள், தலைவர் புரட்சித் தலைவர் அவர்களுடைய வழியிலே வந்தவர்களை உருவாக்குங்கள். நாம் தமிழர் கட்சின்னா இன்னைக்கு நின்று நாளைக்கு ஒரு 4 சீட்டை ஜெயிச்சுட்டு நாளன்னைக்கு உங்களை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேமுதிமுக அம்மாவுடைய தலைமையில் நின்று தேமுதிமுக ஒரு சீட்டு கூட வர முடியாது இருந்த காலங்கள். ஒரே ஒரு சீட்டு இவர் வந்திருந்தார் விஜயகாந்த். அதுக்கு பிறகு இன்றைக்கு இருக்கிற சட்ட ஆலோசகர் அண்ணன் பண்ருட்டியார் அவர்கள் தேமுதிமுகவில் இருந்த பொழுது அவர்கள் ஆலோசனையின் பேரில் தான் தேமுதிமுக அதிமுகவோடு கூட்டணி சேர்கிறது. நீங்கள் அதிமுகவோடு நாம் கூட்டணி சேர்ந்தால் எதிர்க்கட்சி தலைவராக நீங்கள் வரலாம் என்று அன்று அவர்களுக்கு ஆலோசனை கூறுவதே அண்ணன் பண்ருட்டியார் அவர்கள்தான். அதனுடைய ஆலோசனை பேரில் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி சேர்ந்து அவர் எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். அதற்கு காரணம் பண்ருட்டியார் அவர்கள். அதுபோல் இன்று ஓபிஎஸ் அணியிலே பண்ருட்டியார் அவர்கள் ஆலோசனை, அவரை சாதாரண நீங்கள் வச்சிடக்கூடாது. புரட்சித் தலைவருக்கே அவர் வந்து ஆலோசனை வழங்கியவர். தமிழகத்திலே ஐநா சபையில் சென்று பேசியவர் பண்ருட்டியார் அவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஐநா சபை சென்று பேசியவர் அவர்கள். அவர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்புகளை வெகு புரட்சித் தலைவர் இருக்கும் பொழுது அவர் பார்த்தவர், எல்லோருக்கும் தெரியும். ஜார்ஜே என்று பிரிந்த காலத்தில் நம்ம வந்து ஜார்ஜே என்று வந்த காலத்தில் வர்றதுக்கு முன்னாடியே ஜே என்று ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கலாம் அம்மா ஜெயலலிதா தலைமை அவர்கள் என்ற பெயரிலே புரட்சி தலைவி அவர்களை நம்ம குரூப்பில் அவர்களை தலைமையாக்கலாம்னு சொன்னதே அப்போ இருந்த சீனியர் தலைவர்களிடத்தில் பண்ருட்டி ராமச்சந்திரன் அண்ணன் அவர்கள் தான் கூறி ஜெயலலிதா தான் நம்ம அணிக்கு பொதுச் செயலாளர் என்று எழுதியவர் அந்த அண்ணன் அவர்கள். அதன் பிறகு அவர் வந்து எங்கே இருக்கிறாரோ, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார், அமைச்சராக இருந்தார், புரட்சித் தலைவர் பக்கம் வந்தார், புரட்சித் தலைவர் ஆட்சி வந்தது, புரட்சித் தலைவர் மந்திரி சபையில் அமைச்சராக இருந்தார், அம்மாவுடைய ஆட்சியிலும் மந்திரி சபையில் அமைச்சராக இருந்தார். காலத்தின் சூழ்நிலை இதுபோல் தான் கட்சியை பிரித்தார்கள். கட்சியில் வந்து சில இது வரும்பொழுது அவர் போனார், விஜயகாந்த்கிட்ட இருந்தார், விஜயகாந்தனுடைய வந்து ஆலோசனை பேரில் சொன்னார். அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இயக்கத்திலேயும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். அவர் எந்த சூழ்நிலையிலும் இன்று அவர் ஓபிஎஸ் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறார். அவர் சொல்கின்ற கருத்து சரியாக இருக்கும். அவரும் கழகத்தை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று தான் சொல்கிறார்கள். நீங்கள் அவர் பண்ருட்டியார் போன்றவர்களை தங்களுடைய பக்கம் எடுத்து ஓபிஎஸ் அவர்களை கையில் வைத்து கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றாக உருவாக்கி மீண்டும் புரட்சித் தலைவனுடைய தலைமையில் இருக்கின்ற அம்மா நினைத்தது, எனக்கு பிறகு 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் தமிழகத்தில் ஆளும் இருக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்களுடைய எண்ணங்களை, கனவினை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கூட்டணி கட்சியை வைத்து நான் கூட்டணி சேர்க்கிறேன், கூட்டணிகளை நான் இருக்கிறது, அப்பொழுது நான் என்னுடைய 26 வெற்றி பெற்று விடுவேன் என்று சொல்வதெல்லாம் அது அடுத்த பக்கம். முதல்ல அதிமுகவை ஒன்று சேருங்கள், அதிமுகவை ஒன்றுபடுத்தி அதிமுக தலைவர்கள் உங்களுக்கொரு பதவிகளை பகிர்ந்து கொண்டு இருக்கிற தொண்டர்களை நீங்கள் பார்த்து இந்த இயக்கத்தை
நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு செய்தால் நல்ல ஒரு எண்ணத்தோடு நீங்கள் செயல்படுங்கள், நல்ல ஒரு முடிவை எடுங்கள். நீங்கள் இந்த இயக்கம் ஒன்றுபடாமல் நீங்கள் எத்தனை இயக்கத்தை கூட்டணி சேர்த்தாலும் சரிதான், அதிமுக வெற்றி பெற முடியாது. நான் இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் எதை வேணாலும் நினச்சிங்க, இந்த நாம் ஒன்று சேராமல் நீங்கள் எத்தனை பேரை கூட்டணிக்கு அழைத்தாலும் அவர்களை வைத்துக்கொண்டு நாம் வெற்றி பெற முடியாது. அதிமுக ஒன்றுபடுங்கள். பிஜேபி எனக்கு 2 சீட்டு கொடு, 4 சீட்டு கொடு, 5 சீட்டு கொடு, அவர் உங்கள்கிட்ட நிற்பாங்க. நீங்கள் டெல்லியில் அவர்கள் செல்வாக்கு இருந்தாலும் நீங்கள் ஒன்றாக இருந்தால் அவர்கள் எங்களுக்கு 4 சீட்டு கொடு, 5 சீட்டு கொடுப்பாங்க. போதும், 2 சீட்டு கொடுத்தா கூட நீங்கள் உங்களால் போதும், 2 சீட்டு நின்னா கூட ஜெயிச்சா கூட போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுபோல் நம்மளோட கூட்டணி ஒரு தேமுதிமுகவாக இருந்தாலும் சரி தான், பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணி சேர்த்தாலும் சரி தான், எந்த இயக்கத்தை நாம் கூட்டணி வைத்து கொண்டாலும் சரி தான், நீங்கள் என்ன முடிவு சொல்கிறீங்களோ அதுக்கு தான் நம்ம கூட்டணியோட சேர்றது. இன்றைக்கி திமுக என்ன முடிவு எடுக்குது அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு? அவங்க 5 சீட்டு கேட்குறாங்க, 4 சீட்டு கேட்குறாங்க, 10 சீட்டு கேட்குறாங்க, கொடுக்குறாங்களா? இவங்க ஒரு கணக்கை போட்டு வச்சுருப்பாங்க, கூப்பிட்டு வச்சு உனக்கு தான் சீட்டு ரகசியமாக முடிச்சுக்கிறாங்க. ஏன் அப்படி அவங்க சொல்கிறத கேட்குறாங்க? அவங்கள்ட்ட செல்வாக்கு இருக்குது, பவர் இருக்குது, அந்த பவர் உடையாத இருக்குது. கூட்டணியில் இருக்கிறவங்களும் இன்றைக்கி இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க விடுதலை சிறுத்தை நம்மளோட வந்துடும், காங்கிரஸ் நம்மளோட வந்துடும், வராது. காங்கிரஸ் நம்மளோட எப்படி வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கு காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவராக ராஜீவ்காந்தி இருக்கார், ராகுல் காந்தி இருக்கார் சொன்னால், இன்றைக்கி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின்கிட்ட 40 சீட்டு இருக்குது. அந்த தெம்பில் அங்கே இருக்கார். 40 சீட்டும் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோடு வெற்றி பெற்றது. அந்த சீட்டுகள் அதில் வேணால் 10 சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சிருக்க சீட்டு வேணாலும் போனால் 30 சீட்டு ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அதுதான். எப்படி காங்கிரஸ் திமுகவோட விட்டு பிரிஞ்சு அதிமுக கூட்டணிக்கு வருவது? இல்லை விடுதலை சிறுத்தை எப்படி வருவார்? விடுதலை சிறுத்தை இன்றைக்கு 2 சீட்டு இருக்காருன்னு சொன்னாக்க இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செல்வாக்கோடு அவர் வெற்றி பெற்றவர். அவர் எப்படி வருவார்? அவரும் நாளைக்கு இதே கூட்டணியில் பலமாக இருந்தால் நாம் இத்தனை சட்டமன்றத்தை நாம் பிடிக்கலாம்னு சொல்லி அவங்க இருப்பாங்களே ஒழிய அங்கே இருக்கிற தண்ணிங்க நம்ம உடைக்க முடியாது. இந்த 2026 உடைக்க முடியாது. இதுதான் என்னுடைய கருத்து, பலருடைய கருத்தும் இதுதான். அதே சமயத்தில் இந்த இயக்கத்தில் நாம் கட்சியை ஒன்று சேர்த்து விட்டோம் சொன்னால், அதிமுக ஒன்றாக இருக்கிறது சொன்னால், திமுகவிடம் இருக்கிற சில இயக்கங்களை சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு பிறகு நம்மளோட கூட்டு சேர்க்கலாம். ஏன்னா அதை விட்டு நீங்கள் ஒன்று சேர மாட்டோம், நாங்கள் அவரை சேர்க்க மாட்டோம், இவரை சேர்க்க மாட்டோம், அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால், இந்த இயக்கம் இன்னைக்கு எப்படி விக்கிரவாண்டியில் திமுக காரனுக்கு போய் அதிமுக காரன் ஓட்டு போட்டானோ அதே நிலைமை தான் அதிமுக ஓட்டு மாற்றுக் கட்சிக்கு ஓட்டு போய் சேர்ந்துடும். இது நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. திமுகவுக்கு போய் அதிமுக காரன் என்று விக்கிரவாண்டியில் வாக்களித்து விட்டான். இது புரட்சித் தலைவர்கள் காலத்தில் இல்லை, புரட்சித் தலைவி காலத்திலும் இல்லை. இன்றைய காலம் உங்கள் காலத்தில் தான் இன்றைக்கி திமுகவுக்கு போய் அதிமுக காரன் ஓட்டு போடுறான். அதுவும் ஒட்டுமொத்தமாக ஓட்டு போட்டு அவரை மாபெரும் வெற்றியாக ஆக்கி விட்டதற்கு காரணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்கள் தான் காரணம் என்பதை நான் உறுதியாக சொல்வேன். ஆகையினால் விக்கிரவாண்டியில் போய் வாக்களித்தது போல வெறுப்பு ஏறிய தொண்டன் மற்ற 2026 சரிதான், உள்ளாட்சி தேர்தலும் சரிதான், அதிமுக சார்ந்தவர்கள் திமுக காரர்களுக்கு வாக்களிக்காமல் நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும், தடுப்பதற்கான வழியை நீங்கள் காண வேண்டும். இது என்னுடைய கருத்து. நீங்கள் ஒன்று சேரணும்னு சொல்லி நான் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். என்னடா இவன் இப்படி கேட்குறானே சொல்கிறானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்கு தெரியுது, தெரியல, கட்சி ஜெயிக்காது, ஒன்று சேரலைன்னா கட்சி ஜெயிக்காது. நீங்கள் எத்தனை கூட்டணி கட்சியை ஒன்று சேர்க்கலன்னு சொன்னால் கூட்டணிக்கு வர பூரா உங்களை வரட்டுவான். பார்த்தீங்களா நாடாளுமன்ற தேர்தலில்
நீங்கள் வந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய தொண்டர்களாகிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி அவர்கள், தஞ்சை மாவட்டத்தினுடைய நேற்று நீங்கள் நேர்காணல் நடத்தி ஒரு சட்டம் பாராளுமன்ற தோல்வியை பற்றி நீங்கள் தஞ்சை மாவட்டத்தில் கேட்கும்போது ஒரு ஆளை எழுந்திரிச்சு வைத்திலிங்கத்தை சேர்க்கக்கூடாதுங்கிறாரு. அவன் எத்தனை ஓட்டு வாங்கிட்டு வந்தாலும் வைத்திலிங்கத்தை சேர்க்க வேண்டாம். நீ எத்தனை ஓட்டு வேணாலும் வாங்க முடியும். யார் அந்த ஆள்? யாருக்கு தெரியும்? என்ன சேகரன் சொன்னால் இதாவது ஒரு ரெவடியூஷன் பண்ணிட்டு இருந்திருப்பான், போயிருப்பான், வந்திருப்பான். அவன் வந்து ஒரு இதுன்ட்டு சேர்க்கக்கூடாது அப்படின்னா வைத்திலிங்கத்தினுடைய கால் தூசுக்கு அவமானந்தால அவன் போய் வைத்திலிங்கத்தை குறிப்பிட்டு வைத்திலிங்கத்தை சேர்க்காதுன்னா, வைத்திலிங்கத்தை சேர்க்கலைன்னா தஞ்சை மாவட்டத்தில் வந்து நீ என்னத்தை நீ கூட்டணி எதை செஞ்சாலும் எத்தனை கூட்டணி இருந்துச்சுன்னா அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அவரை விட்டுட்டு டெல்டா பகுதியில் அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. ஏன்னா உங்களோட வந்து ஃபார்மாலிட்டிஸ் ஒருத்தன் வந்து சேர்ந்துருப்பான், ஒருத்தன் 2 பேர் ஒன்றா சேர்ந்துருக்கலாம். இன்றைக்கி அதிமுக அவரை விட்டு வந்து சேர்ந்துருக்கலாம். எல்லாருமே வந்து சேர்ந்துருக்காங்க. எத்தனை தொண்டர்கள் அங்கே இருக்கலாம் தெரியுமா? இன்றைக்கி இதை எடுத்துக்க, அரியலூர் மாவட்டத்தை எடுத்துக்க, வைத்திலிங்கத்துக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஆள் இருக்குது. ஆர்வின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து இங்கே அரியலூர் மாவட்டத்திலேயே ஒரு 50,000 பேர் அவருக்குன்னு தொண்டர்கள் இருக்கான். கட்சியில் மறைமுகமாக இருக்கான். வாக்குகள் எப்படி போச்சு, எப்படி ஓட்டு வாங்குச்சு? பிஜேபியுடைய ஓட்டு வந்து 1,70,000 வாக்குகளை நெருங்கி வந்து சொன்னாக்கா அதுக்கு அண்ணன் ஆர்வியினுடைய செல்வாக்கு, ஓபிஎஸ்னுடைய வாக்கு தொண்டர்கள் அங்கே இருக்கிறாங்க. இங்கே அதெல்லாம் நீங்கள் வந்து மறைமுகம் நிறைய இருக்குது ஓட்டு. அவர் தனியாக நிற்கல, அங்கே நிற்கல, இங்கே நிற்கல, கட்சிக்கு வந்து சின்ன இல்லை, அவர்களுடைய பொறுப்பு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கலாம். ஆனால் மறைமுகமாக அவர்களுக்கென்று ஒரு செல்வாக்கு இருக்கிறது. அதனால் தனிப்பட்ட எவ்வளோ ஒருத்தன் எழுந்திரிச்சு பேசுகிறான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பேசுகிற அவங்க உரிமை இருக்க இல்லைன்னு நான் சொல்ல வேண்டாம்னு சொல்ல. அதுக்காக ஒரு பெரும் தலைவர்கள்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, சேர்க்கணும்னு சொல்லணும். அவன் ஒரு கட்சியுடைய உண்மையான அதிமுகக்காரன். அண்ணா எங்களுடைய இதில் வந்து அண்ணன் வைத்திலிங்கம் ஆர்வி அவர்களே சேருங்க, இவங்கெல்லாம் ஒன்றுபடுத்துங்க, பேசுங்கன்னு சொன்னாக்கா அவன் உண்மையான கட்சிக்காரன். இந்த கட்சி உருப்படணும்னு நான் நினைக்கிறேன். சேர்க்கக்கூடாது, அவங்கள சேர்க்காத, ஓபிஎஸ்ஐ சேர்க்காத, தினகரனை சேர்க்காத ஒருத்தன் எழுந்திரிச்சு பேசுகிறான்னா அவன் இந்த கட்சி உருப்படுறதுக்கு பேசலாம். கட்சியை அழிஞ்சு போகணும்னு நினச்சிட்டு பேசுகிறான். அவனெல்லாம் ஒதுக்கி அவனெல்லாம் வந்து பேச்சை நீங்கள் கேட்கக்கூடாது. நீங்கள் பெருந்தலைவர் இருக்கிறவங்க நீ உட்காரியா எனக்கு தெரியும்னு சொல்லணும். என்ன அதுபோல் எங்கே நீங்கள் விசாரணை செய்யலாம். அவங்களால அப்போ வந்து ஏன் தோற்றுது தஞ்சாவூர்? நீங்கள் கேட்குற கேள்விக்கு தான் அவன் பதில் சொல்லணும். தஞ்சாவூர் ஏன் தோற்றுதுங்கிற கேள்விக்கு அவன் பதில் சொல்லணும். அவங்கள சேர்க்கக்கூடாது, இவங்கள சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதா இவங்களுக்கு சொல்கிறதாரு. சேகர்னா ஆறு தெரியும் அவருக்கு சேகர்னு. என்ன இன்றைக்கி ஆர்வின்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி தமிழ்நாடு முச்சிலும் இன்றைக்கி ஆர்வனாக்கா அவருக்கு தெரியும். தமிழ்நாட்டில்னாக்கா 10-15 மாவட்டம் அவர் வந்து பார்த்தாரு. 10-15 மாவட்டத்துலேயும் அவருக்குன்னு தொண்டர்கள் மறைமுகமாக இருக்காங்க, ஆள் இருக்காங்க, வெளிப்படையாக இருக்காங்க, மறைமுகமாக இருக்காங்க. என்ன அவங்களும் வந்து பெரிய தொண்டர் தலைவர்கள் யாரும் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவங்க ஆள் நானாக இருந்தாலும் சரிதான். நீங்கள் ஒன்றுபடுத்துக்கும் பொழுது அதிமுகவில் உங்களோட இருக்கிறவங்க சரி தான், இவங்களோட இருக்கிறவங்க சரி தான், யாரோட இருந்தாலும் சரி தான், ஒன்றுபடணும் தான் எங்களுடைய கருத்து. இந்த கருத்துக்கு மீறி வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்கள்லாம் பூராலாம் உங்களை ஐஸ் வச்சு பேசுகிறான். அவங்க மந்திரி பதி அடுத்தது எம்எல்ஏ சீட்டு கொடுப்பீங்க, அவனை மந்திரி ஆக்கணும்னு நினைக்கிறானே என்ன தெரியல. அடுத்தது ஆர்விக்கு அடுத்தது வரலாம்னு நினச்சிட்டு பேசுகிறான். இவனெல்லாம் வந்து இந்த கட்சியை கெடுக்க வரதுக்கு சில பேர் இருக்கிறான். அவன் பதவிக்காக, அவன் பதவிக்கு வரணும், உங்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக. ஆனால் தயவுசெய்து நான் சொல்கிறேன், இந்த மாரி நல்ல பேர் உங்கள்கிட்ட வரணுங்கிறதுனால பேசுகிறவங்களாம் நம்பாதீங்க. ஏன்னா அவனெல்லாம் வந்து பார்த்துங்க. நீங்கள் கட்சியை ஒன்றுபடுத்துங்க, ஒன்றுபடுத்தி வந்து இந்த கட்சியை உருவாக்குங்க. மீண்டும் புரட்சி தலைவி அம்மா மாரி நீங்கள் வந்து பேர் வாங்க. உங்களுக்கு ஒரு சில பேர் இருக்குது. ஏன்னா சட்டமன்ற நீங்கள் முதலமைச்சராக இருக்கிற காலத்தில் பொங்கல் ஊக்கத்தொகையெல்லாம் 2,500 கொடுத்தீங்கிறத இன்னும் ஒரு கிராமங்களில் வந்து உங்களை பேசுகிறாங்க. அது இல்லைன்னு இல்லை. ஏன்னா அதுபோல் வந்து ஓபிஎஸ் அவர்கள் அண்ணன் அவர்கள் ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் ஈடுபட்டு உடனடியாக போய் டெல்லிக்கு போய் அமைச்சர் சிஎம் பிஎம்ஐ பார்த்து எல்லாம் பேசி ஜல்லிக்கட்டில் வந்து ஒரு இதாக பவரை அது பர்மிஷன் வாங்கி கொடுத்தாரு. அது அவருக்கு நல்ல பேர் இருக்குது. ஒரு இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பவர் இருக்குது அண்ணா. அதனால் நீங்கள் வந்து நாங்கள் ஆமாம் இன்றைக்கி வந்து டிடிவி தினகரன் இருக்கிறார் சொன்னால் அவருக்குன்னு ஒரு பேர் இருக்குது. எல்லாம் ஒன்றா சேரணும். அவர் ஒன்றா சேரணும் முடியாது அப்படி இப்படின்னு சொன்னாலும் சரி தான். இந்த இயக்கங்களை நாம் ஒன்றுபடுத்தி அவரை வந்து கூட்டணியாக வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை எல்லாம் ஒன்றா சேர்ந்தாக அவர் வந்துடுவார். என்னுடைய மனசாட்சிக்கு அவருடைய வந்துடுவார். எல்லாம் ஒன்றா சேர்த்தா அப்புறம் நம்ம பேசிக்கலான்ட்டு அவர் இருக்கிறார். நீங்கள் ஒன்று சேருங்கள், உங்களுடைய தலைமையிலே சேருங்கள், வேண்டான்னு சொல்லலை. கட்சியை ஒன்றுபடுத்துங்கள் என்பது தான் என்னுடைய ஆசை. கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை.
ஒரு சிலர் இந்த இயக்கத்தில் அவங்கள சேர்க்காத இவங்களை சேர்க்காத அப்படின்னு சொல்லுவதை நீங்கள் கேட்கக்கூடாது. நீங்களே வந்து இவங்க சேரக்கூடாது, அவங்க சேரக்கூடாது, அவங்க வரக்கூடாதுன்னு சொல்கிறது ஒரு தலைவரே நீங்கள் சொல்லக்கூடாது. அது எங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம் தான். யாராவது உங்கள்கிட்ட வந்து அவங்கள சேர்க்காத, என் பேர் நான் வந்து வரதராஜன், அவன் வந்து ஓபிஎஸோட போயிட்டான், அவர் ஆர்வியோட போயிட்டான், அவனை சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னாக்கா அதை நீங்கள் வந்து கேட்கக்கூடாது. என்ன நீங்கள் வந்து விசாரணை செய்து நீங்கள் சேர்க்கறதுக்கு வேலையை பார்க்கணும் ஒழிய அவன் வரக்கூடாது, அவன் போயிட்டான், இவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லி இங்கே கீழ்மட்டத்தில் இருக்கிற சொல்கிறவங்கள நீங்கள் கேட்கக்கூடாது. மேல்மட்டத்தில் உங்களோடு இருக்கின்ற இன்றைக்கு பெரிய தலைவர்கள் எல்லாம், பொறுப்புள்ள தலைவர்கள் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்று சேர வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அவருடைய எண்ணங்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுங்கள். அவருடைய எண்ணங்கள் பலிப்பதற்கும் இந்த இயக்கம் மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாகி, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து அது ஒன்றா இல்லையே. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து அது என்னென்னா ஒவ்வொரு கலையும் வெட்டியாச்சு. ஒரு பெரிய ஆலமரத்தில் வந்து 4 கலையை வெட்டியாச்சுன்னாக்கா அந்த அப்புறம் அந்த மரம் எங்கேருந்து வந்து அது தெம்பாக இருக்கும், ஒரு பக்கம் எங்கேயாவது சாய வேண்டியதானே. அது அப்படி சூழ்நிலையில் இருக்கு. அந்த இயக்கத்தை நீங்கள் ஒன்றுபடுத்துங்கள். யாரையும் நீங்கள் சாதாரணமாக இடப்படாதீர்கள். ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரிதான், ஆர்வியாக இருந்தாலும் சரிதான், அம்மா சின்னம்மாவாக இருந்தாலும் சரிதான், டிடி தினகரனாக சரிதான், யாரையும் நீங்கள் ஒரு சாதாரணமாக இடப்படாதீர்கள். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாததை விட்டு நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு காழ்ப்புணர்வும் இல்லாத அம்மா மேலே நீங்கள் எல்லோருக்கும் அவர்களை எதிர்த்தவர்களுக்கும் அவருக்கு அழைத்து அவர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து மந்திரி பதவி கொடுத்து அழகு பார்த்தார்கள். அதுபோல் நீங்கள் அழைத்து அனைவருக்கும் வந்து பதவிகளை நிரந்தரமாக இது நிறுவி கொடுத்து நீங்கள் இந்த ஆட்சியை மீண்டும் நம் தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அமைய வேண்டும் என்பது நான் கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் உங்களை வற்புறுத்தி அண்ணன் அவர்கள் நீங்கள் வந்து இவர்களை எல்லாரையும் ஒன்று சேருங்கள் என்று உங்களிடத்திலே கேட்டுக்கொண்டு மறுக்கின்ற தலைவர்கள் அண்ணன் ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரிதான், அண்ணன் ஆர்வியாக இருந்தாலும் சரிதான், அம்மா சின்னம்மாவாக இருந்தாலும் சரிதான், அண்ணன் டிடிவியாக இருந்தாலும் உங்களையும் கேட்டுக்கொள்கிறேன். நீங்களெல்லாம் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லி ஒன்று சேர்வதற்கான முயற்சிகளில் நீங்கள் வந்து ஈடுபட வேண்டும். ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உங்களால் ஒரு இடையூறாக இருந்தாலும் அந்த இடையூறுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காமல் நீங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி எங்கள் போல தொண்டர்கள் எல்லாம் சந்தோஷத்தோடு இருப்பதற்கு நீங்கள் வாய்ப்பளியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நான் தாப்பழூர் முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் வரதராஜன் என்ற நான் உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.